ஏய் சாப்பிடாம என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. அது இல்லடா, இந்த பர்கர் நல்லதா இருக்கு. இருந்தாலும் அம்மாவோட லெமன் ரைஸ் செம்மையா இருக்குடா. நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். வாசனை ஆளு தூக்குது. நீ தப்பா நினைச்சுக்காத. இந்தா நீயே வச்சுக்கோ. சாப்பிடுங்க மாப்பிள்ள. அப்பா எனக்கும்பா. இந்தா. ஸ்வீட் டாடி. போதும் போதும். சூப்பர்மா. டேய் வந்து பட்டுன்னு தட்டி தூக்கி போட்டு போலான்னு பார்த்தா இங்கேயே உட்காந்து கடையை போட்டானுங்க அவங்க. நல்லா இருக்குல்லங்க. ஏன் மேகலா சூடாவே இல்ல, ஹாட் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்திருக்கலாம்ல. இத்தனை வருஷமா மேடம் 3 வேளையும் சுட சுட தான் சாப்பிட்டு இருந்தாங்களா? பர்கர் சூடா இருக்கோ இல்லையோ, மாப்பிள்ள எப்பவுமே சூடாதான் இருக்காரு. இவர் எப்பவுமே எப்படிதாம்மா? இல்லடா முடிச்சிட்டியா? இன்னும் இல்லண்ணே, இப்பதான் சாப்பிட உட்காந்துருக்காங்க. கிளம்பிடுவாங்கண்ணே. அவங்க சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்து கிளம்புனதும் முடிச்சிடலாண்ணே. இன்னும் முடியலையா? டேய் உங்களை என்ன எஸ்கார்ட் போட்டு பாதுகாப்புக்கு அனுப்புனேன், அடிச்சு தூக்குங்கடா. சரிண்ணே, அவங்க கிளம்புனதும் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேண்ணே. ஏய் வண்டியில ஏற. என்ன வண்டியா? என்ன சார் வண்டி எதுக்கு மடக்குனீங்க? ஏன்டா ஓவர் ஸ்பீட்ல வந்தீங்க? வண்டியில என்னடா சாராயம் கடத்துறீங்களா? வண்டி என்ன லோட்லயா இருக்கு? எம்டி வண்டி சார். வண்டியோட பேப்பர் எடுத்துட்டு வா. ஏய் அதான் சார் கேக்குறாருல, போய் எடுத்துட்டு வா. சும்மா தேவலாமா மறைச்சுக்கிட்டு. ஏய் ஓ அப்படியே ஓடாத நில்றா. டேய் நில்றா. டேய் டேய் போயா. ஓடுறா. வண்டியில ஏறு. ஏறுங்க சார். சார் ஏன்டா வண்டியில? யோ சார் லாரி ஸ்டேஷன் கொண்டு வா. சரிங்க சார். வண்டி அடியா.
வச்சிருக்கேன். ஏதாவது தேவைன்னா என்ன சரி. கூப்பிடுங்க. கண்டிப்பா. மம்மி எஸ் டியர். ஏய் ஆ? மம்மின்னு கூப்பிடாத, ஜிம்மின்னு கூப்பிடு, சரியா இருக்கும். பகல்லையே அந்த கண்ணாடியை போட்டா ஒண்ணும் தெரியாது, இதுல ராத்திரி வரையா? கழட்டுங்க முதல்ல அந்த கண்ணாடிய. ஏய், உனக்கு தனியா சொல்லுவாங்களா? கழட்டி முதல்ல கண்ணாடிய. மேகலா நீ சொல்லு. ஆ, இந்த வீட்லயே நம்ம தங்க போறோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆ, இங்க பக்கத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? நோ மேகலா, இந்த ஊர்ல ஸ்டார்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்காது. ஐயோ, வேற என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு ஏசி கூட இல்லையா மம்மி? நாம எப்படி இங்க தங்குறது? ஏய், எல்லாத்துக்கும் ஊசி, இதுக்கும் ஊசின்னா. ரவி, அம்மா. பாண்டி, ஆ? வண்டியில இருக்கிற சாமான்கள்லாம் எடுத்து உள்ள சரிங்க. வச்சிருக்கேன். இவர் எப்படி? ஐயோ என்னங்க ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு முன்னாடி இங்க வந்து நிக்கிறீங்க? போன வேலை முடிஞ்சிடுச்சு. அதான் நேரா கிளம்பி இங்க வந்துட்டேன். அப்படியா? ம். சூப்பர். சரி, நீங்க எல்லாரும் உள்ள இருங்க, நான் பேக்கெல்லாம் எடுத்து வந்துடுறேன். போங்க, வாங்க, உள்ள வாங்க, போங்க. சரி, இப்போ நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன, அடுப்பு பத்த வச்சு சமைக்க வேண்டியதுதான். எத்தனை பேருக்கு சாப்பாடு வேணும்? எங்களுக்கு 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 நம்மள தாண்டி கேக்குறாங்க. ஆ, அதான் வீட்லயே தனி சமையல்னு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அதானே, அவங்க சமைக்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்ல. சீதா, இதெல்லாம் உனக்கு இப்போ தேவையா? நீ பாட்டுக்கு நமக்கு மட்டும் சமைக்கிறத விட்டுட்டு அடுத்த வீட்டு ஆளுங்களை ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த குடும்பம் வேற, மானரோசத்துக்கெல்லாம் அப்படியே பேர் போன குடும்பம். நம்ம குடும்பத்தில இருந்து பச்சை தண்ணி கொடுத்தா கூட பல்லுல படாம பாத்துக்கிற குடும்பம். அதுக்காக வந்த இடத்துல கேட்காம இருப்பாங்களா? பாண்டி மாமா, நீ போய் பக்கத்துல ஏதாவது கடை இருந்தா காய்கறி வாங்கிட்டு வா போ. இல்லங்க, வேண்டாம், எல்லாம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தாச்சா? சரி, எடுத்து வை. வெட்டி பசங்களோட பேசிட்டு இருக்கிற நேரத்துல காய்கறி வெட்டி தருவேன்ல. பாண்டி, நீ பின்னாடி இருக்கிற குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. ரவி, அம்மா. நீ உமாவுக்கு அந்த பெட் எடுத்து போடு, அவ படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். சரிம்மா. அத்தை, பரவாயில்ல உமா, நீ போய் rest வேண்டாம் எடுத்து போ. நான் உங்க கூடயே இருக்கேன், நம்ம சேர்ந்தே பண்ணலாம். சரி, நீ போய் உங்க மாமா கூட காய்கறி எல்லாம் வெட்டி வை. சரிங்க அத்தை. ரேவதி, நீ என் கூட வா. சரிம்மா. ஏய், அண்ணே, இத மட்டும் கொஞ்சம் தோல் நீ உரிச்சு போய் நம்ம கொடுங்க. பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு வா, நாமளும் சமைப்போம். வாட் பாத்திரம் சொன்னீங்களா? கதாபாத்திரம். அவங்க கிட்ட நமக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லியாச்சுல, அப்ப நமக்கு சமைக்க தேவையில்ல, பசிக்க வேற செய்யுது. போங்க, கால் எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அந்த பாத்திரம் பண்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க, சமைப்போம். ஏங்க, நானா எதுவுமே கொண்டு வரலங்க. கொண்டு வரலையா? அப்ப வண்டியில மூட்டை மூட்டையா கொண்டு போய் அடுக்குனீங்களே, அதெல்லாம் என்னது? எங்களோட காஸ்டியூம் அண்ட் மேக்கப் செட் மாப்ள. ஏய், ஐயோ மாப்ள, கூல் டவுன், கூல் டவுன். ஹே மேகலா, மம்மி. மாப்ள கையில ஒரு 2500 கொடுத்து அனுப்பு. ஓகே. 2500 ரூபாவா?
மாப்பிள்ள டேக் இட். உங்ககிட்ட ஏது இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? மேகலா, உங்க அம்மா எங்கேயாவது உட்காந்து அச்சடிச்சு கொண்டு வருதா? ஏங்க குறுக்க கேள்வி கேட்காம சொன்ன வேலையை செய்யுங்க. போங்க, நைட்டுக்கு போ சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. போங்க. எனக்கு ஒரு செஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ். மாப்பிள்ள எனக்கு கொஞ்சமா கார்லிக் ப்ரான், ட்ரையா இல்லாம கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கிட்டு வாங்க. ஒரு சீஸ் எக் சாண்ட்விச், அப்புறம் ஒரு அரேபியன் பலோடா வாங்கிக்கோங்க. ஐஸ்கிரீம் கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கிக்கோங்க. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வேலையை பாரு, சீக்கிரம் வேலையை பாரு. இதான் கொஞ்சமா? நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் ஆர்டர் பண்றீங்களா? ஓ மை காட், ச்சே, திஸ் இஸ் பட்டிக்காடுனோ. மறந்தே போயிட்டேன் மாப்பிள்ள. ஓகே ஓகே மாப்பிள்ள, நோ ப்ராப்ளம். போயிட்டு 2 பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஒரு விஷயம், வான்கோழி பிரியாணி கிடைக்குதான்னு பாருங்க. அது இல்லனா போந்தா கோழி பிரியாணி கிடைச்சா கூட பரவாயில்ல. ஏன் இந்த நெருப்பு கோழி பிரியாணிலாம் வேணாமா? அப்படியே சூடா இருக்கும். எனக்கு பசிக்குது. உங்களை வந்து வச்சுக்கிறேன். ஏய், இங்கே வாங்கிட்டு வரேன். சரிப்பா. என்ன இவ்ளோ நேரம் ஆகுது? மாப்பிள்ள, ஆனாலும் நீங்க ரொம்ப விவரமான ஆளுதான். இந்த பட்டிக்காட்டுல ராத்திரியில தனியா பேண்ட் ஷர்ட்டோட வெளியில போனா நாய் துரத்துன்னு தானே இந்த வில்லேஜ் கெட்டப்ல போறீங்க, அப்படிதானே? அப்பா, எனக்கு ஒரு 65. ஏங்க இது உங்களோட சேர்ந்து நீயும் நாசமா போயிடாத. கொஞ்சம் தள்ளியே உட்காரு. நான் போய் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வரேன். ஏங்க போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. மாப்பிள்ள, இந்த இட்லி தோசை கெட்டி சட்னி எல்லாம் வாங்கிடாதீங்க. காப்ஸ் இருக்கு, எனக்கு ஒத்துக்காது. பரமசிவன் கழுத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பாம்புக்கு நக்கல் ஓவர் ஆயிடுச்சு. கழுத்தை விட்டு கீழே இறங்கட்டும், அப்படியே மிதிச்சு கீழே போட்டு நசிக்கிறேன். மாப்பிள்ள, என்ன? டிஃபன் வாங்கிட்டு மீதி காசு இருக்குல்ல, கீப் த சேஞ்ச். ஒன்னு அப்படியே போட்டேன்னா சாவு வச்சிருவோங்க அம்மாவை. ஏய், உங்க அம்மாவை சொல்லு. போங்க போங்க போங்க. இவர் ஒருத்தர். மாப்பிள்ள எப்பவுமே சூடாதான் இருக்காரு. விடுமா. இன்னைக்கு உங்க கையில எதுவும் ஓட்டலையா? இன்னைக்கு மட்டும் சைலண்டா இரு, சரியா? மச்சான், அக்காக்கு ஊட்டி உள்ள. ஏய், நீ வீட்லயே இருந்திருக்கலாம்டா, வந்திருக்கவே கூடாது. ஒழுக்க போறேன் உன்ன. என் வைஃப் நான் ஊட்டுவேன். உமா, சாப்பிடு உமா. ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்கட்டும். மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுடி சீக்கிரம். எடுக்க மாட்டாரு மம்மி.
2 கையில பார்சல கொண்டு வரும்போது எப்படி போன் எடுத்து பேச முடியும்? அதான் வந்துருவாரு. அதுவும் சரிதான். நான் உங்க பிரியாணி நம்பிக்கிட்டு உட்கார்ந்தா அவ்வளவுதான். நான் அந்த டீம்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய் உட்காரு. உனக்கு 65 எல்லாம் வாங்க போயிருக்காரு, உட்காரு. டேய் சும்மா இருடா. ஏய் என்ன விடுங்க. டேய் டேய் இங்க சாப்பாடே கிடைக்காது. பாட்டி எனக்கும் சாப்பாடு கொடுங்க. மம்மி உட்காரு. ஏய் நான் போய் லைட்டா பாத் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, எனக்கும் அந்த பிசிபலா பாத் கொஞ்சம் கிடைக்குமா? ரொம்ப பசிக்குது. ஏய் மேகலா, உன் புருஷனை நம்பியிருந்தேன்னு வச்சுக்கோ, நீ விடிய விடிய பட்னியா இருக்க வேண்டியதுதான். வா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த டின்னர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதுல வேணாலும் வெக்கப்படலாம், ஆனா சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கூச்ச நாச்சம் பார்க்க கூடாது, புரியுதா? சோறு முக்கியண்டி. வாடி வா. சம்மந்தி, இன்னொரு பிஸ்பலா பாத் கிடைக்குமா? ஏய் வா உட்காரு. வாங்க மாப்ள. என்ன? வேர் இஸ் த ஸ்கை சிக்கன் பிரியாணி? ஸ்கை சிக்கனா? வான்கோழி பிரியாணி மாப்ள. இந்த பட்டி காட்டுக்குள்ள ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க வழி இல்லாம வந்திருக்கேன். மொத்த ஊர் 7 மணிக்குள்ள அடங்கிருமா? அது சரி, அப்புறம் ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க? அதானே. சாப்பாடு எங்க கிடைக்கும்னு தேடிட்டு வரதுக்கே இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஓ, இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றது நம்ம எல்லாரும்? நாங்க ஜஸ்ட் டின்னரை ஃபினிஷ் பண்ணோம். சாப்பிட்டீங்களா? எப்படி மாப்ள? தோ இப்படி கையில எடுத்து அப்படி வாயில போட்டு சாப்பிட்டோம். ஏய், அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள, நம்ம பக்கத்து வீட்ல ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட கூப்பிட்டாங்க. நாம போகலன்னா அவங்களும் சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். நம்மளால இன்னொருத்தர் பட்னி கிடக்க கூடாது இல்லையா? அதான் எங்க 2 பேரால நோ சொல்ல முடியல. அதான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? பிசிபலா பாத் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் பப்பட்ஸ் வித் மேங்கோ பிக்கிள்ஸ். சாப்பாடு வேற லெவல் மாப்ள. ஐயோ, வெரி டேஸ்டி, வெரி டேஸ்டி. ஏய், ஏடி இதெல்லாம்? ஆமாங்க, நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியல, அதான் சாப்பிட்டோம். அடி பாவிங்களா, இப்படி பட்னியா போட்டீங்களேடி. இப்ப என்ன பண்றது? சரி, அட்லீஸ்ட் எனக்கு வாழைப்பழமா இருக்கா? ஐயோ, இருந்துச்சு மாப்ள, இருந்துச்சு. எங்க? ஜஸ்ட் நவ் நாங்க சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கி போட்டுட்டோம். முடிஞ்சிடுச்சு மாப்ள. தூக்கி போட்டீங்களா? மாப்ள, இத பாருங்க, இந்த மானரோஸ் எல்லாத்தையும் 10 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. சாப்பாட்டை விட ஏங்க
பசிக்குது.